ஓகே, இது ஒரு பதிவு. என்ன பதிவுன்னா, இப்போ யோகா டே செஞ்சாங்க. எனக்கு தெரிஞ்சு 12-13 வருஷமாக கொண்டாடுறாங்க. அதிலேயே தான் நிற்கிறாங்க. அதே பயிற்சி, உட்கார்ந்துக்கிட்டு மூச்சு இழுத்து விட்டுக்கிட்டு அப்புறம் படுத்துக்கிட்டு. என்ன யோகா? காலங்கள் எவ்வளவோ முன்னேறிடுச்சு. இதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னே செய்ய வேண்டிய யோகா பயிற்சி. 100 வருஷத்துக்கு முன்னே. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 60-70 வயசுக்கு முன்னே கூட செய்யலாம். இப்போ நிறைய மாறிடுச்சு. உடற்பயிற்சி என்பது அறிவுபூர்வமாக நிறைய வந்துடுச்சு. எப்படி டெக்னாலஜியில், கம்ப்யூட்டர் சைடில் எப்படி முன்னேறி எப்படி இருக்கிறோம், அது மாதிரி இதுவும் உடற்பயிற்சியும் நிறைய முன்னேறிடுச்சு. அது எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த மாதிரி அறிவுபூர்வமான பயிற்சி இருக்குது. அது சைனீஸ், ஜாப்பனீஸ், கொரியன்ஸ் தான் பக்காவாக போகிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம நாட்டில் கொஞ்சம் கூட இல்லாமல் இன்னும் எல்கேஜி, ப்ரீகேஜிலேயே நிற்கிறாங்க. இதெல்லாம் சேது காட்டுற எக்ஸசைஸ்லாம் வெறும் எல்கேஜி. இந்த பயிற்சி வச்சு, அது ஒரு 10 ஆசனம் தான். இந்த பயிற்சியெல்லாம் வச்சுட்டு வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இப்போது இவங்க உட்கார்ந்துட்டு செஞ்ச இதே ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டை நான் கொஞ்சம் வேறு மாதிரி செய்கிறேன் பாருங்கள். இப்படி நிறைய மூமெண்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸ் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணேன், ப்ரீத்திங், இது பிளாக்கு, அது சுற்றி கொண்டு வந்து இது அட்டாக்கு, இது பிளாக்கு, அவன் கையை சுற்றி கொண்டு வந்து அட்டாக்கு. இப்படி செல்ஃப் டிஃபென்ஸும் இருக்குது. அறிவுக்கும் வேலை இருக்குது, மனசுக்கும் வேலை இருக்குது. நாம் இப்படி கொண்டு போகணுமே தவிர சும்மா பழையதே நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அதனால் தயவு செய்து மாறுங்க. வேறு புது புது விஷயங்கள் நிறையா வந்துருச்சு, பயிற்சி முறைகள் வந்துருச்சு. மாறுங்கன்னு கேட்டுக்கிட்டு முடிச்சுக்கிறேன். வணக்கம்.